ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா தாட்ஸ். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இன்றைய சமையலறை குறிப்புகள். நம்ம சமையலறையை எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய சமையலறை குறிப்புகள். நம்பர் 1, திட்டமிட்டு சமையல் செய்யுங்கள். எதை செய்ய போகிறோம் என்று முன்கூட்டியே திட்டமிட்டால் நேரமும் பொருட்களும் மிச்சமாகும். நம்பர் 2, புதிய பொருட்களை முன்னாடியே தயார் செய்யுங்கள். காய்கறி நறுக்குதல், பருப்பு ஊற வைத்தல் போன்றவற்றை முன்கூட்டியே செய்தால் சமையல் வேகமாக நடைபெறும். நம்பர் 3, மீதி உணவை சரியாக பாதுகாப்பாக வையுங்கள். மீதமான உணவுகளை குளிர வைத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வைத்து ஃப்ரிட்ஜில் சேமிக்கவும். சேமித்த உணவை விரைவில் பயன்படுத்தவும். நம்பர் 4, சமையலறையை சுத்தமாக வைத்திருங்கள். சமைப்பதற்கு முன்னும் சமையலின் பின்னும் சுத்தம் செய்வது நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நம்பர் 5, சுவைகளின் சுவை சமநிலையை முன்கூட்டியே பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு இதை சமநிலையாக உள்ளதா என்று பார்த்த பின் பரிமாறுங்கள். இந்த 5 குறிப்புகள் உங்கள் சமையலையும் சுலபமாக்கும், சுவையாகவும் மாற்றும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.